நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் பிரார்த்தனை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்காய் நானும் நம்முடைய ஜாஷுவா டிவியின் பசுத்த பிள்ளைகளும் ஜெபிக்க இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்பை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இதோ எங்களுடைய நம்பர் வருகிறது. இதற்கு உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி வையுங்கள். உங்கள் சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். எங்கிருந்தாலும் ஜாஷுவா டிவி சுரண்டை என்ற முகவரியில் இந்த நேரடி ஒளிபரப்பை அவர்கள் காணலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி என்னோடு ஜெபிப்பீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தேவரீர், இந்த நாளிலே இந்த பிரார்த்தனை வேளையிலே யார் யார் வேதனையோடு, ஐயோ எனக்கு என்றைக்கு மாறும் என் துக்கம், எனக்கு என்னைக்கு யாய் சந்தோஷம் பிறக்கும் என்று புலம்புகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவனே, மனதிறங்கி இவர்களுடைய மன பாரங்கள் நீங்குவதற்கு நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஐயோ, ஏன் வாழ்கிறோம்? பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதே. ஒவ்வொரு நாளும் எனக்கு நிம்மதி இல்லையே. நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? இதுவரை எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, இனிமேல் எனக்கு ஆசீர்வாதம் உண்டா என்று புலம்புகிற பிள்ளையும் பாருங்கப்பா. தேவனே, உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்லுங்க. டேடி, ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இன்று ஆரம்பிக்க இருக்கிறது என்று சொல்லுங்க. தேவனே, பயத்தோடு வரவர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. வேலை கிடைக்குமா? என் பிள்ளையின் திருமண காரியம் நடக்குமா? நான் என்ன செய்வேன்? கடன்கள் அடையுமா என்று பயத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும் போது நீர் கேட்டு இவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டுவிடும். நீங்களாகட்டும். விசேஷமாய் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது தேவனே, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட, எங்களுக்காய் மனப்பூர்வமாய் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை அங்கே வெளிப்படட்டும். கர்த்தாவே, மன பாரத்தை கொடுத்து வாழ்ந்தது போதும் என்று என் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் வெறுப்பிலே நடத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு செயலற்று போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்று ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். ஐயா, உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் வியாதிகளை நீக்கட்டும். சத்துருவின் சகல வல்லமைகளும் நீங்கி போக வேண்டும். குழந்தை இல்லையே என்று குழந்தை பாக்கியத்துக்காய் ஆண்டவரே ஜெப குறிப்பு அனுப்பும் போது இரக்கம் செய்து அவர்களையும் தாயாய் தகப்பனாய் மாற்றும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் துதிக்கு பாத்திரர், துதியில் பிரியப்படுகிறவர். அவரை போற்றி புகழும் வண்ணமாய் எங்களோடு சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக, வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கிறவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கிறவர். கர்த்தர் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தால் அவரே நம்மை ஆதரிப்பாராம், அதிசயம் செய்வாராம். அருமையான ஜெபர்சனும் பவுலினும் அப்படி பாடினார்கள். நான் இன்னைக்கு நம்முடைய அருமையான தேவ மனிதர் டிஎஸும் பாடுவாங்க. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார் என்று அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? இதுவரை நம்மை காத்த தெய்வம் இனிமேல நம்மை விட்டு விட போகிறார். சந்தோஷமாய் கைகளை தட்டி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் என் ஆண்டவர் பெரியவர். சேர்ந்து பாடுவோம் இன்றைக்கு.
உன்னை அழைத்தவர் கரமதிப்பார், அவர் கைவிடாதிருப்பார். உன்னை அழைத்தவர் கரமதிப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 ஓராயதை எண்ணிப்பார், ஓராயதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமே காத்திடுவார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாற மாட்டார், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். பொல்லாத பிசாசானவன் தள்ளுகிற எல்லா குழிகளிலும் உன்னை மீட்டு உங்களை விட்டு விலகாதிருக்கிறாராம். வீழ்ச்சியில் வீழ்த்துணை மீட்பவரும், நீங்கள் விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் வீழ்த்துணை மீட்பவரும், நீங்கள் விடாது சேர்ப்பவரும். சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கெட்டி இழுபவரும். கனமும் சுகமும் இரக்கமாயொரு கழிப்பவரும், இரக்கமாய் உனக்கு கழிப்பவரும். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எப்ப அன்பு வச்சாரா நம்ம மேல
அன்பும் மரமும் கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே, காப்பா காப்பா காத்தவர் காப்பா இன்னும் கலங்காதே மனமே காத்திடுவார். இதுவரை நம்மை காப்பாற்றி வழிநடத்தின தெய்வம் இனிமேல் நம்மை காப்பாற்றாமல் விடுவாரோ? காப்பாற்றுவாராம். நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் பக்தியின் விதமாய் பாடுகிறார். காப்பாருனை காத்தவர் இனிமேலும் காப்பார் ஐயா. அதுல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு கவி இருக்கு பாருங்களேன். வீழ்ச்சியில் விழுந்து உன்னை மீட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் என்று. பொல்லாத சத்துருவன் விரிக்கிற வலையில் விழுந்த உன்னை இகழ்ந்து, அதாவது அற்பமா பார்த்து விட்டு விடாம சேர்க்கிற தெய்வம். ஆமென் 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 ஆமென். சத்தமா சொல்லுங்கள. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே. இந்த தெய்வம் எப்போ அனுபவிச்சுதான்? தாயின் கருவில் உருவாக முன்னே அனுபவிச்சிருக்கிறார் ஐயா. எத்தனை அன்பு பாருங்களேன். விதமாய் சொல்வார் ஒரு பக்தன், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம்மோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை முறை அழ்வா தனிமையா போகும்போது, தனித்து விடப்பட்டிருக்கிற நிலையிலே என்னை தேடி வந்து தேற்றிடுகிறேன். என் சகோதரியே, சொந்தம் உன்னை வெறுத்து ஒதுக்கின பொழுது, ஏன் வாழ வேண்டும் என்று நீ நினைத்த பொழுது, நீ வாழத்தான் வேண்டும். நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி உன் திட்டங்களை, உன் சுய திட்டங்களை நிறைவேற்றாமல் தேவன் இம்மட்டும் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். வாலிபனே, யாருக்குமே என்னை பிடிக்கலைங்கிற வாலிப மகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்குமே நீ பிடிக்கலைங்க. நீ நம்புற மனுஷனுக்கு உன்னை பிடிக்காம போயிருச்சம்மா. உன் கண்ணு இந்த உலகத்தை பார்த்து, உலகத்து மனுஷனை பார்த்து, உலகத்து மனுஷிய பார்த்து ஐயோ ஏங்கி ஏங்கி வெறுத்து போய் இருக்கிறது. உன் கண்ணு இன்னைக்கு திறக்கப்படட்டும். உன்னை தேவன் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு பார்த்து உன் அருகேதான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், என் மகளே, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டுட்டு போக முடியாதம்மா, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது மகனே, மகளே என்று சொல்லி ஏக்கத்தோடு வருகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் ஐயா. அம்மா, சகோதரனே, சகோதரியே, யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு ரட்சகர். இன்றைக்கு அவரிடத்தில் வருவீர்களா? தகப்பனே, எத்தனை தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பலர் தூற்றும் போதெல்லாம்
வெறுக்கும் போதெல்லாம் அந்த கவி என்னோடு சேர்ந்து படிப்பீர்களா? என்னோடு சேர்ந்து பாடுகிறேன். பலர் தூற்றி என்னை வெறுக்கும் பொழுது அணைத்துக் கொண்டீரே என்று. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் நான் மறப்பேன். மறக்காதப்பா, சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஈடு என்ன தருவேனா? என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீ என்னை சுமந்து வந்ததற்கு என்னால் ஒன்றும் தர முடியாது. ஆனால் ஒன்றை தருகிறேன், துதி சோத்திர பலிகை தருகிறேன் என்று சொல்லுவீர்களா? வாயை திறந்தப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த நன்றி பலியை தேவன் உன் வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார். இதயத்திலிருந்து அறிக்கையிடுவாயா? நான் முதலாவது சொன்னேன், முதலாவது சொன்னவாய் தேவன் எனக்கு சொல்ல சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று. கர்த்தருக்கு பிரியமில்லாத நீ எதை செய்திருந்தாலும் இன்றைக்கு அறிக்கையிட்டு, அப்பா என்ன மன்னிச்சிருக்க டாடி, உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டப்பா, இனிமேல் உமக்கு பிரியமா நான் வாழ்வேன்ப்பா, இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனி உமக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியப்பா, உமக்கு பிரியமா நான் வாழ்வேன் டாடின்னு சொல்வீர்களா? தேவனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனதிறங்கி ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் நிரப்பும். வியாதிப்பட்டவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இவர்கள் வியாதியோடு இருப்பது நல்லதல்ல, துக்கத்தோடு இருப்பது நல்லதல்ல, இவர்கள் கஷ்டப்படுவது நல்லதல்ல. மனதிறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா, சுகத்தை கட்டளிடுங்க டாடி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இவரோடு இருக்கிறார், இவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருகிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே என்னோடு திருப்புவீர்களா? உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு திருப்புங்கள். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். எசேயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பாகத்திலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் சொல்கிறார், நான் கர்த்தர் என்று. வேதாகமத்திலே நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே கர்த்தர் என்று 88 முறை இருக்கிறது. ஒரு முறை, 2 முறை இல்லை, 88 முறை இருக்கிறது. ஐயா, நிஜமா சொல்கிறேன், நான் கர்த்தர் என்று. நானும் என்று இல்லை, நானே கர்த்தர். நான் வானத்திலும் பார்த்தேன், பூமியிலையும் பார்த்தேன், என்னை தவிர வேறு ஒரு கர்த்தாக்கள் இல்லை என்று சொன்னார்.
தெய்வமும் இல்லை, வேற ஒரு கர்த்தாவும் இல்லை என்று சொன்னார் ஐயா. அந்த தெய்வம் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கவங்க, தெய்வம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று. அப்படித்தானே? புது பலன். கர்த்தருக்கு காத்திருப்பது. இன்றைக்கு அநேகர் மனிதனுக்கு காத்திருக்கிறார்கள், மனுஷிக்கு காத்திருக்காங்க, அரசியல் தலைவருக்கு காத்திருக்காங்க. அவர் வந்தா நல்லது செய்வாரா, இவர் வந்தா நல்லது செய்வாரா என்று காத்திருப்பு என்று இன்றைக்கு அநேகருக்கும் அது ஒரு சாதாரணமாக இருக்கிறது. அப்படித்தானே? காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறோம் தேவாதி தேவன் வருவதை. அவர் வருவதற்கும் காத்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே சொல்கிறது, எனக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்லுவார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. இந்த காத்திருத்தலை பற்றி முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம். 25 வருஷம் காத்திருந்தார். அதுக்கு முன்னகிட்டே தேவன் அழைத்து வருகிறார். 75 வயசுல அங்கிருந்து அழைத்து வருகிறார். நீ வாப்பா, உன் தேசத்தை விட்டு, உன் நாட்டை விட்டு, உன்னுடைய சொந்த வந்ததை விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவேன். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்ன அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால், கொஞ்ச நாள் ஆகும். அப்படி நம்முடைய ஆதி தாய், விசுவாசிகளின் தாய் சாராய், அந்த சாராய் ஒருவேளை என்னுடைய கற்பனை இருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம், சாராயோ ஆபிரகாமோ அப்படி ஒரு வேளை கூன் விழுந்திருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு வேளை தேவன் வருகிறார், ஆபிரகாமே, கர்த்தாவே, முந்து பார்க்க முடியலப்பா, என்னத்தை பார்க்க, மண்ணை பார்க்க, மண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இந்த மண்ணை எண்ண முடியும்னா உன் சந்ததி எண்ண முடியும் அப்படின்னாரு. எண்ண முடியும் அந்த அளவுக்கு. நல்லா இருக்கும்போது பார்க்கிறார், நாளாயிற்று, 10 வருஷம், 5 வருஷம் ஆயிற்று, 20 வருஷம் ஆயிற்று, இனிமேல் என்ன நமக்கு பிள்ளை அப்படிங்கும்போது தேவன் அப்படி பார்க்கிறார். ஆபிரகாமே, காற்றோட்டமா அப்படி கடற்கரை வாக்குல போய்கிட்டு இருக்கியோ, என்ன பார்க்கிற? நட்சத்திரத்தை பார்க்கிற. இந்த நட்சத்திரத்தை யாராவது எண்ண முடியும்னா உன் சந்ததி எண்ணலாம். ஐயா, இந்த ரெண்டையும் இப்ப வரைக்கும் யாரும் எண்ணல. என் நிஜமானுடைய பிள்ளைகளையும் நீ எண்ண முடியாது. ஆமென், 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 ஆமென் சொல்லுங்கள. நீ நினைத்திராத உன்னுடைய என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ நினைத்திராத நபர் இந்த இரவிலே தேவனே என்னையும் பாரும், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது இவன் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் மாறுகிறான். ஆபிரகாமின் சந்ததி இவ்வளவு என்று எண்ண முடியாது. கடற்கரை மணல் இவ்வளவு என்று எண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, வானத்தின் நட்சத்திரங்களையும் இன்னும் எண்ண முடியாது என்று. இன்று வரை நம்முடைய விஞ்ஞானங்கள் பெருத்து போய் இருக்கிறது. நம்முடைய விஞ்ஞானங்கள் மூலமாய் இன்றளவும் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியவில்லை. என்னுடைய வேதம் சொல்லுகிறது என்றால், ஒரு நாளும் மாறாது. அது தாமதிக்கலாமாம், அது வர தாமதமாக இருக்கலாமாம், ஆனால் மாறாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், எனக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு சொல்லியிருக்கிறாரா? நல்ல வீட்டை கட்டி தருவேன் என்று. இந்த ஆசீர்வாதத்தை நீ கட்டாயம் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ நினைக்கிறத விட நல்ல வீட்டை கட்ட தருவார். நான் சொல்லுவேன், ஐயா எனக்கு தந்திருக்கிறார். ஐயா, என்ன ஒரு தருத்திரத்திலிருந்து வந்தவன். ஆமா, தெரு வாய் என் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈராங்க ஒத்துக்கிட்டு இருந்தேன்.
போகும்போது சொல்லுவேன், இசப்பா வாடகை வீடு 200 ரூபா வாடகை கொடுக்க முடியுமான்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு அந்த வாடகை வீடு, பாத்ரூம் கூட கிடையாது. அந்த நல்ல வீட்டில் இருந்தப்போ நான் சொல்லுவேன், எனக்கும் ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு எப்படி வீட்டை எண்ணுவோம்னா, இந்த ஆலோப்புல கல் வச்சு கட்டியிருக்க வீடு, அந்த வீட்டு பக்கத்தில் போய் நின்றுக்கிடுவேன். அந்த வீடு எத்தனை கல்லில் கட்டப்பட்டிருக்குன்னு எண்ணுவேன். எத்தனை வருஷம் வச்சுருக்குறாங்க, சிலர் 12 வருஷம் வச்சுருப்பாங்க, சிலர் 13 வருஷம் வச்சுருப்பாங்க. அப்போ நீள கல் எவ்வளவு, ஐயோ இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன். கர்த்தர் எனக்கும் ஒரு வீட்டை தந்தார். ஒரு ஆலோப்புல கல் கூட கிடையாது, எல்லாம் நல்ல செங்கலா வச்சு நல்லா தான் தந்திருக்கிறார். நான் நினைச்சிடாதது தான் தந்தார் ஐயா. என் அன்பு சகோதரனே, நீயும் ஒரு வேளை காத்து கொண்டு இருக்கிறாயோ? எவ்வளவு நாள் நான் வாடகை வீட்டில் இருப்பேன், எனக்கும் ஒரு சொந்த வீடு தேவன் தரமாட்டாரா என்று சொல்கிறாயோ? நீ நினைக்கிறத விட நல்லதா தருவார். கட்டாயம் உங்க கண்ணு பார்க்கும். எனக்கு அருமையான தாயே, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளைக்கும் ஒரு சொந்த வீடு கிடைக்காதா என்று. அந்த சொந்த வீட்டை நீங்க பார்க்காம இந்த பூமி விட்டு போக மாட்டிய. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க ஐயா. என் ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று, உன் வாயின் வார்த்தையின்படியே உன்னை நியாயந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். வாயின் வார்த்தையினாலே. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், முதலே சொன்னேன், நான் கர்த்தர், நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐயா நீ எனக்கு காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காமித்து கொடுக்க இருக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பழைய நாட்களிலே பார்த்தல் என்றால், இப்போ வரைக்கும் அப்படித்தான் செய்தாங்க, அப்படித்தானே? எங்கேயாவது சண்டை போட்டு அடித்து அங்கே உள்ளது நல்லதை கொண்டு வந்துருந்தாங்க. அதே போல பழைய நாட்களிலே ஒரு பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு சண்டைக்கு போய் அங்கே இருக்கிற பொருட்கள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வேறு இடத்தில் இருக்கிறார், அவரோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு ராஜாவுக்கு யுத்தத்துக்கு நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் ஒன்னா போயிட்டு வீட்டுக்கு வரார். பொருட்கள்லாம் இல்லை. அமலேக்கியர் படைகள் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு, ஜனங்கள் எல்லாரும் சொல்லுதாங்க, இந்த தாவீதை நம்பி ஒன்னா போனதுனால தான் என் பொருள் எல்லாம் போயிட்டு. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் போகுதுங்க, சொல்லுறீங்க அப்படித்தானே? ஊழியம்னு ஊழியத்துக்கு அலைஞ்சனால தான், ஐயோ என் வீட்டுக்கார் இப்படி ஆயிட்டார், என் வீட்டுக்கார் கையில் ₹1 இல்லை, என் பிள்ளைகள் இப்படி இருக்குது, இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் நீ புலம்புத. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு நன்மையும் குறையக்கூடாது. தாவீது எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியல. ஜனங்கள் எல்லாம் கல்லெறிஞ்சு கொல்ல நிற்கும் போது வேதம் சொல்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்று அவருக்குள் திடப்படுத்திட்டு முதலாவது என்ன செஞ்சோம்னா, கர்த்தர்கிட்ட விசாரிச்சார். ஐயா ஆமா நான் என்ன செய்யணும்? ஜனங்களுடைய சொல்லை இவர் கேட்கவில்லை. வாங்க போவோம், அல்லோ ஐயோ அதை செய்வதை செய்வேன், அதையும் கேட்கல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். தேவனை தேடுகிற ஒரு குடும்பம், ஐயோ அந்த குடும்பம் தேவனை தேடினதினாலே பட்ட கஷ்டத்துக்கு அளவில்லை. கணவனால் புறக்கணிக்கப்பட்டார்கள். 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளையோடு என்ன செய்வோம் என்று தெரியாமல் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினார்கள். என் கண் கண்டதை நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினார்கள். தேவன் ஒரு இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார். நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். ஆச்சரியமாய் 3 திருமணங்கள் நடந்துவிட்டன. அதிசயத்தக்க வண்ணமாய்
அவர்கள் சொந்தங்கள் அதிசயத்தக்க வண்ணமாய் எவரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ, அற்பமாய் நினைத்தார்களோ, முன்னால் பேசி காரை துப்பினார்களோ, அத்தனை பேருக்கும் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு தந்திருக்கிறார். மறு மகனை அல்ல, அருமையான மகன்களாய் தந்திருக்கிறார் ஐயா. கர்த்தருக்கு காத்திரு. அந்தம்மா ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தாவே இந்த மணமகனா இந்த மணமகனா இந்த மணமகனா இந்த மணமகனா என்று செபித்து செபித்து தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி எங்கோ இருக்கிற நபரை கொண்டு வந்து, ஐயோ இவள் தான் எனக்கு மனைவியா இருக்க வேண்டும், இவளுக்கு என்ன நான் செய்கிறேன் என்று செய்து தேவன் ஆச்சரியப்படுத்தினார் ஐயா. என் கண் கண்டது. காத்திரு. அந்த தாவீது அன்னைக்கு தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார். வேதம் சொல்லுகிறது, இழந்து போன ஒன்னையும் விடாம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு அவர் கொள்ளை அனுப்புதாருன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 30 பேருக்கு. ஆமா, எப்படி சொல்லுவோம், இழந்தவர் ஒன்றுமில்லாமல் போனவர் அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு, ஒன்றுமில்லாமல் போனவர் நினைக்க முடியாத இடத்துக்கு வந்தது போல எல்லா ஆசீர்வாதத்தோடு வந்து அநேகருக்கு கொடுக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அதைத்தான் செய்வார் இந்த தெய்வம். நீங்கள் அவரை நம்பித்தானே இருக்கிறீர்கள். இந்த தெய்வம் என் பிள்ளைக்கு நல்ல மகனை தருவார், இந்த தெய்வம் என் பிள்ளைக்கு நல்ல மகளை தருவார், இந்த தெய்வம் எனக்கு என் குடும்பத்தார் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தின இதே ஊரில் எனக்கு நல்ல வீடு தருவார், இந்த என்னுடைய சொந்தங்கள் என்னை புறக்கணித்த இதே வேளையில் நல்ல ஆசீர்வாதத்தை தருவார், இதை விட பெரிய ஆசீர்வாதத்தால் நன்மையால் என் பிள்ளைகளை நிறைப்பார் என்று நம்புகிற உங்களுக்கு தேவன் அப்படியே செய்வார். அவரை நம்பும் பொழுது, அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வார்? அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால் சொல்வார், நான் வரைஞ்சிருக்கேன்ப்பா. அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் தனக்கு காத்திருக்கிற தன் பிள்ளையை தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். தாயை போல தேற்றுகிற தெய்வம், தாயை போல மேல் அனுபவிக்கிற ஒரு தெய்வம் என்னால் எப்படி மறக்க முடியும்? கடந்த நாளிலே ஒரு வைரலான ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்திலே டிராக்டர் மூலமாய் உழவு விடுகிறார். எங்கள் பகுதியிலே அது கல்கொத்தி பறவை என்று சொல்வார்கள், கல்பறைக்கு கல்கொத்தி பறவை என்று சொல்வார்கள். அந்த பறவை ஒன்று அந்த டிராக்டரின் மேல் வந்து மோதுகிறது, பக்கத்தில் வராமல் அங்க அப்படியே சத்தமிடுகிறது, மோதுகிறது. மோதி அந்த டிராக்டருக்கு பயப்படாமல் டிராக்டர் பக்கத்திலே நிற்கிறது. இந்த விவசாயி பார்க்கிறார், இந்த பறவை இப்படி செய்யாதே, ஏன் இப்படி என்று பார்க்கும் பொழுது அது அழகான 2 முட்டையை வைத்திருக்கிறது. தான் தாயாகி மாறினதும் டிராக்டரை தள்ளிடலாமான்னு பாருங்களேன், தன்னுடைய அந்த முட்டையை காப்பாற்ற வேண்டும் என்று. இன்னொரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு காட்டு வாத்து ஒன்று தீயில் சிக்கி கருகிவிட்டது. ஆனால் அது கருகின பின்பு தூக்கும் போது உள்ளே முட்டை இருக்கிறது. பறக்க தான் முடியும், வெளியே போக முடியும். ஐயோ, இது என் பிள்ளை ஆயிற்று, என் பிள்ளைகள் இருக்கிறது என்று உயிரையே கொடுக்கிறது. என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவரும் அப்படித்தான் நம்மேல் வைத்த அன்பினாலே நமக்காக அவருடைய ஜீவனை மனப்பூர்வமாய் கொடுத்தார். கட்டாயமா அல்ல,
அநேகர் சொல்வதுண்டு. அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்கலாம் இல்ல ஐயா, பலி நிறைவாகாது. பலி நிறைவாக வேண்டும் என்றால் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து கடைசி வரை நிறைவேற்ற வேண்டுமா? தேவன் அதைத்தான் செய்தார். இறங்க முடியாமல் அல்ல, நம்மேல் வைத்த அன்பினால். ஐயோ, இந்த தெய்வம் பட்ட அவமானங்களுக்கும் அடிகளுக்கும் எண்ணிக்கை இருக்கிறதா? இல்லை, இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அவருடைய முதுகு உழுத நிலம் போல் இருந்ததாம். மேல் தொலிகள் எல்லாம் இல்லாமல் உள்ளே உள்ள தொலிகள் எல்லாம் மேலே தெரிந்து ரத்தம் சொட்ட சொட்ட சொட்ட. ஐயோ, நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த சரீரம் இல்லை. அப்படியும் அவர் பேசவில்லை. நான் பாவம் செய்யல, என்னை விட்டுருன்னு சொல்லல, என்னை ஏன் கொல்லுதுன்னு கேட்கல. மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இந்த அன்பு பெரியதம்மா. அவர் தான் சொல்லுகிறார், நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தரை நம்பி வந்துட்ட, உன் சொந்தங்கள் எல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்குது. இந்த இயேசு இயேசுன்ட்டு போறியே, இந்த இயேசு உனக்கு என்ன செய்வார்னு சொல்லுதில்ல, அந்த கண்ணு பார்க்கும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதை. சகோதரியே, சகோதரனே, பார்க்கும் அந்த கண். இம்மைக்காக மாத்திரம் நம் கர்த்தரை தேடுவோம் அல்ல, மறுமையின் வாழ்வும் ஒன்று இருக்கிறது. ஆமென். என் உங்களோடு பேசுவாராக. ஐயா, ஒரு மனுஷனை நான் இன்னொரு மனுஷனை காண்பித்துக் கொடுக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், 38 வருஷமா ஒரு மனுஷனுக்கு வியாதி இருந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் வியாதி இல்லை. எப்படி இருந்தானா, தேவதூதன் ஒரு குளத்தை கலக்குவான். அந்த குளத்தில் எப்பேற்பட்டவன் இறங்கினாலும் சுகமாகுவான். தேவதூதன் என்னை சுகமாக்குவார், தேவன் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி அந்த எருசலேமில் உள்ள அந்த ஆட்டு வாசலிலே அப்படியே படுத்து கிடக்கிறார். நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனையின்படி அவங்க சொந்தம் கொஞ்ச நாளாக சொல்லியிருக்கலாம், நிறைய படுத்து கிடக்காத, வா அந்த ஆஸ்பத்திரி போவோம், அங்கே போய் ஜோசியம் கேட்டு வரும், அங்கே போய் அதை செஞ்சுட்டு வரும், இதை செஞ்சுட்டு வரும், எல்லாம் செஞ்சுட்டு கூப்பிட்டுருக்கலாம். இப்போ கூட கூப்பிடுதாங்க தானே? ஆமாம், கூப்பிட்டுருக்கலாம். இவர் சொல்லிட்டார், இல்லை, கர்த்தர் என்னை கொன்று விட்டாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான். 38 வருஷம் கழிச்சு இவர் சுகமாய் போனவர் எப்படி போயிருப்பாரு? யோசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஐயா, கர்த்தருக்கு காத்துக்கிறோளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செடிகள் எடுத்து எழும்புவார் என்று. இந்த 38 வருஷம் வியாதிக்காரன் ஒருவேளை 30 வயசுல படுத்திருந்தாம்னா சுமார் 78 வயசு ஆக போகுது. 68 வயசா? 68 வயசு ஆக போகுது. 68 வயசு தோற்றத்தோடு போயிருக்க மாட்டார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுதேன், இந்த 38 வருஷம் வியாதிக்கு படுத்து போயிருந்தானோ, 30 வயசுல பலன் இல்லாம போனவன் 30 வயசுல எப்படி இருப்பானோ அதே பலத்தோட தான் வெளியே வந்திருப்பார். வந்து மறு வருஷம் ஜாவதுக்கா? அப்படி இல்லல்ல. ஆமா, நல்ல பலத்தோடு தேவாதி தேவன் கொடுக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ரொம்ப நாள் காத்திருந்தது தானே, அந்நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்நாள் காத்திருந்தால், சாராய் காத்திருந்தால், இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் யார், எப்படி வந்தார்கள் என்று பாருங்கள். பேறு பெற்றவர்களாக இருந்தார்கள். நீயும் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க, உன் பிள்ளையும் உன்னைய சிரிச்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற பிள்ளையா தான் வரும். ஆமா, இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள், நிஜமான என்னோடு இருப்பாராக. அற்பமாய் பார்க்கப்பட்ட இடத்தில் உன்னை தேவன் உயர்த்துவார். இன்னைக்கு அற்பமா பார்க்கப்பட்ட இதே ஊர்ல நீ நல்ல ஒரு பெரிய ஒரு வீட்டை கட்டுவாய். உன் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கும். உனக்கும் தேவன் நல்ல மகனை மருமகளை தருவார். நீ பெரிய ஆசீர்வாதத்தோடு இருப்பாய். அதை யோபு சொன்னது போல, உங்கள் கண்களே காணும், உங்களை நிந்தித்தருடைய கண்களும் காணும். ஆமென் தானே? சத்தமா சொல்லுங்களேன்.
அவன் தானே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசேப்பு என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். வாலிபத்திலே கர்த்தரை தேடின அந்த பரிசுத்தவான் வாலிப நாட்களிலே தேவனோடு இடைப்பட்டார். தேவனோடு பேச ஆரம்பித்தார். வாலிப நாளிலே தேவன் அவர்களுக்கு தரிசனத்தை காண்பித்தார். ஒவ்வொரு தரிசனமும் இவர்கள் சொல்கிறது போலே பலித்தது. பலிச்சதுனால சொந்தத்துக்கு பிடிக்கல. அப்படித்தானே? சொன்னதெல்லாம் பலிக்குது. ஒன்று சொல்லிட்டாரு, அப்பா கர்த்தர் என்ன உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாரு. நீ மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் ஏசு ஏசுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் என்னை கட்டாயம் உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாருன்ட்டார். அதுக்குடைய தரிசனத்தை இப்படி பார்த்தேன்னு சொன்னதுதான். சொந்தம் நினைச்சது இவனை எப்படியாவது சொல்லி முடிச்சிடணும். ஆமா, அவனை சொல்லுவேன், அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை தள்ளுவதற்கு உங்கள் சொந்த ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களை உயர்த்ததுக்கு உங்கள் தேவன் உங்களை காத்திருக்க மாட்டாரா? ஆமென் 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 சொல்லுங்களேன். உங்களை தள்ளுவதற்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இவனை எப்படியாவது தள்ளிடணும், ஓச்சரணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நீ நம்பின காத்துக்கிட்டு இருக்கும்போது உன்னை உயர்த்ததற்காகவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த இந்த மகா பெரிய தெய்வம் ஏன் உன்னை உயர்த்ததுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாட்டார்? என் நிஜமானும் காத்துக்கிட்டு தான் இருந்தார். இவன் நினைச்சா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், யோசேப்போட சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு. ஐயோ, அந்த யோசேப்பை தெரியாத ஆளே இல்லாத போட்டிக்கு ஒரு ராஜா போல தேவன் உயர்த்தினார். ஐயவன் அடிமையா வித்தானோ, எவன் இதெல்லாம் நடக்காதுன்னா அவன் போய் விழுந்து சொன்னான், நான் உனக்கு அடிமை, வித்தவன் நான் உனக்கு அடிமை, என்னை தயவு செய்து என்னை கொன்றாத. என்ன கண்பானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ? கர்த்தருக்காய் சகிக்கிறீர்களோ? பாடுகளை, போராட்டத்தை, அவமானத்தை, நிந்தையை வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ? யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வராத அவமானமா? அவருக்கு வராத நிந்தையா, போராட்டமா? எவ்வளவு நாள்? பகலோ பார்த்து சொல்லுங்க. நானும் கொஞ்ச நாள் தான். என்னுடைய அலைச்சல்களும் என்னுடைய தருத்திரமும் என்னுடைய வியாதியும் என்னுடைய பிரச்சனையும் கொஞ்ச நாள், பின்பு அவ்வளவுதான். நீ கிரகிக்க முடியாத இடத்துல இருப்பேன், நீ நினைச்சு பாராத இடத்துல இருப்பேன்னு சொல்லுங்களேன். நீ நினைச்சு பாராத இடம், சொந்த வர முடியாத இடத்துல இருப்பேன். கர்த்தரை செய்வார் அவருக்கு காத்திருக்கும் போது. யோபுவும் காத்திருந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார். இழந்த பின்பும் காத்திருக்கிறார். கர்த்தருக்காய் கர்த்தர் என்று காத்திருந்தார். வேதம் சொல்கிறது, அவருடைய பிள்ளைகளைப் போல் அழகுள்ள பிள்ளைகள் எங்கும் காணப்படவில்லை, தேசம் எங்கும் காணப்படவில்லையா? அழகான பிள்ளைகளை தேவன் தந்தார். அவளை போல கொஞ்சம் காத்திருமா, கொஞ்சம் காத்திரவுடைய பலத்த கருத்தை அடங்கியிரு. செலுத்து. நாங்கள் பாடினது போல சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், வருத்தங்கள் வரும் பொழுது இடறி போகாதே. தேவன் உன்னோடு தான் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். மறவாத அந்த தெய்வத்தை கண்களை மூடி அழைப்போமா? மகா இரக்கம் கிருபை உள்ளவர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, சில நேரம் நம்ம காத்திருக்கிறது சரிதானான்னு தோணுது. உங்களுக்கு இந்த கர்த்தரை நம்பினா நடக்குமான்னு தோணுது. இரு நினைவு வேண்டாம். இருமன பிரியன் ஏதாயிலும் கர்த்தரத்தில் பெறலாம் என்று எண்ணாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார், கர்த்தரே எனக்கு இதை தருவார், கர்த்தரால் இது ஆகும் என்று நீங்கள் நம்பும் பொழுது தேவன் அப்படியே செய்வார். மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறார்கள், இவ்வளவு நாள் காத்திருக்கிறார்கள். இவருடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரட்டும். அது இன்றைக்கே வரட்டும் அப்பா. குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். கடன் இன்றைக்கு அடைபடும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும்.
மணமகனுக்காய் மணமகளுக்காய், ஐயோ என் பிள்ளைக்கு வயதாகி விட்டதே என்று நடக்கும். எல்லோரும் சிரிக்கிறார்களே, உன் பிள்ளைக்கு இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமாகி பிள்ளையோடு இருக்குது, இனிமே என்ன உன் பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லி சிரிக்கிறாங்களா? மகனே மகளே, நான் என்ன செய்வேன் என்று எழுதி கொண்டு இருக்கிறாயா? எனக்கு அருமையான தாயே சகோதரனே, தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. என் ஆண்டவர் உனக்கு செய்கிறதை உன் சத்துருக்கள் கண்டு, ஐயோ ஏன் இவளுக்கு மாத்திரப்படி நடக்கிறது சொல்வதை உன் காது கேட்கும். ஏனென்றால் நான் பிரசங்கிற நிஜமான் ஜீவிக்கிறவர், நான் பிரசங்கிற நிஜமான் இயேசு மகாராஜன் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. அவரே உனக்கு வாய்க்கை செய்வார். தேவன் அப்படியே செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்வேன், அற்புதங்கள் நான் செய்வேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவது சொல்கிறார், உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை அவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அவன் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. இயேசு ரட்சகர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. சில ஜெப குறிப்புக்காய் நான் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப குறிப்பை நான் வாசிக்கவில்லையே நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களுக்காய் சேனைகளின் கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த நாளிலே சிவானி முருகேசன் என் கணவரும் என் மகன் குடும்பமும் ரட்சிக்கப்படவும் எனக்கும் நல்ல சுகந்தடவும் எனக்காய் ஜெபங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பெனியா எனது மகள் 10ஆம் வகுப்பு, அவள் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அர்ச்சனா எனது கற்பத்தின் கனிக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சண்முகத்தாய் 40 வருடமாய் நான் சேவித்த இந்த காரியம் என்று என்னை விட்டு விலகுவதில்லை, தூக்கம் வருவதில்லை இரவில்லை, எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிவன் பாண்டி என் மகன் அருள் படிப்புக்காக ஒழுங்காய் படித்து கொண்டிருந்தவன் திடீரென வந்துவிட்டான். இனி என்னால் படிக்க முடியாது, எனக்கு மனமில்லை என்று சொல்கிறான். எனக்காக ஜெபித்துக் கொள்ள என்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கு பொல்லாத பிசாசு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பையங்களை, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை, அவ்வளோதான் உனக்கு படித்த வேலையை கிடைக்க போது, நீ என்ன பாஸ் ஆக போற வேண்டாம். பிசாசின் தந்திரம் சகோதரனே சகோதரியே மறந்து போகாதே. ஆமாம், இன்னும் அநேகர் அனுப்பியிருக்கிறார்கள், குழந்தை இல்லையே என்று அனுப்பியிருக்கிறார்கள், கடன் பாரத்தோடு இருக்கிறோமே என்று அனுப்பியிருக்கிறார்கள், சொந்த வீடு இல்லையே என்று அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்காக ஜெபிங்களையா என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்க குடும்பத்தில் சமாதானமே இல்லை. என் கணவர் என்னோடு பேசி 6 மாதம் ஆகிறது. ஒரு சகோதரி எழுதியிருக்கிறார். இன்னொரு சகோதரி சொல்கிறார், 1.5 வருடமாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம், 2 பிள்ளைகள் இருக்கிறது, எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவன் மனதிறங்கும்படி கண்களை மூடுவீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ளங்கள் பரலோக பிதாவே,
முதலாவது நான் அந்த பிரிந்திருக்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை நீர் ஏற்படுத்தினீர். தேவனே, பொல்லாத சத்துருவானவன் என் சகோதரியின் குடும்பத்தை, என் சகோதரனுடைய குடும்பத்தை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறானே. ஐயோ, இன்றைக்கு அநேகருக்கு சந்தேகம் என்னும் வியாதி பிடித்திருக்கிறதே. இன்றைக்கு அநேகருக்கு குடி என்னும் வியாதி பிடித்திருக்கிறதே. இன்றைக்கு அநேகருக்கு எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றதை சீட்டாட்டம் முதற்கொண்டு கணக்கில் வச்சிருக்காங்களே. தேவனே, குடியிலிருந்து என் ஜனங்கள் விடுவிடணும்ப்பா. இந்த குடும்பம் சமாதானமா இருக்கணும் டேடி. வியாதியோடு இருக்கணுக்கா நான் ஜபிக்கிறேனப்பா. தேவனே, வியாதியில் இருக்கிற அவனை நீர் சுகமாக்குவீர் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய தழும்புகளாலே அவர்கள் குணம் ஆகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் எஜமானுடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா, நீட்டப்படட்டும். தேவனே, கர்ப்ப பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. கேன்சர் வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இன்னும் கல்லடைப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அரிப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனே நீர் மனதிருக்கும். ஐயா, என் பிள்ளைக்கு என்ன படித்தாலும் நினைவில் இருப்பதில்லையே என்று புலம்புகிற தாய்க்கா நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தை தாங்கும் மேசப்பா, ஞானத்தை தாரும். இதோ ஒரு கண்ணு ஜெபிக்கிறப்பா. ஏன் வாழணும்? என்னைக்கு என் கடன் மாறும்? ஐயோ, என் கடன் மாறதுக்கு வழியே இல்லையே. என் கடன் பிரச்சனை தீருமானு புலம்புகிற பிள்ளைக்கு பாருங்க, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. நீர் அவளோடு இருக்கிறீர், நீர் அவரோடு தான் இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் அப்பா. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சத்திரின் சகல வல்லமைகளும் நாசமுசங்களும் நசரேய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கய்யா. இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். இன்றைக்கு வாழ்வை தந்து விட்டார். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து விட்டார். ஆமென், ஆமென். பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லு, ஜெயம் கொடுத்தாச்சு. ஆமென். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், வாழ்வை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். அவருக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்யட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜாஷ்வா டிவி நிகழ்ச்சி அனைத்தையும் நீங்கள் சமூக வலைதளங்களிலே ஜாஷ்வா டிவி சுரண்டை என்ற முகவரியில் எங்கிருந்தாலும் காணலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிரார்த்தனை வேளை மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த வேளையிலே நீங்கள் என்னோடு பேச வேண்டும், உங்கள் ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம். விசேஷமாய் உங்களுடைய ஜெபங்களில் ஜாஷ்வா டிவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இதில் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு சேனல். ஆம்,
நசனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்த அவருடைய நாமத்துக்கு மாத்திரமே பயன்பட வேண்டும் என்று அருமையான தேவன் ஜாஸ்வாயா மூலமாய் தேவன் தந்திருக்கிறார். இதனை உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.